ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா ரிஷபம் எப்பயுமே பெருசா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி. அப்போ ரிஷபராசி அன்பர்கள் ஆல்வேஸ் ரொமான்டிக்கா இருக்கணும், ஒரு அட்ராக்டிவா இருக்கணும், ஒரு காதலா இருக்கணும். எப்பயுமே அவங்களுக்கு சாயறதுக்கு ஒரு தோள் தேவை அப்படின்னே சொல்லலாம். நெறைய குடுப்பாங்க, நெறைய லவ் குடுப்பாங்க. ஆனா, திரும்ப கொஞ்சம் கூட அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, உலகத்திலே கிடைக்காத விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையான ஒரு அன்பு, உண்மையான காதல், உண்மையான பாசம். இத யார்கிட்ட இருந்து இப்போ இப்பத்திய காலகட்டத்தில வாங்கிக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்ல பெட்ஸ் வளர்க்குறோம். முக்கியமா ஒரு அ டாக் வளர்க்குறோம் அப்படின்னும் பொழுது, அந்த நாய்க்கிட்ட இருந்து ஒரு நன்றி உள்ள நாயா இருக்கும். மீதி யார்கிட்டயும் இருந்து மனுஷாள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ கிடைக்காத ஒண்ணுத்த எப்பயுமே ஆசைப்பட்டு ஏமாந்து போறவங்க தான் இந்த ரிஷபராசி. அதுவும் இந்த ரிஷபராசி, ரிஷப லக்னம், ரோகிணிலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க. எவ்வளோ காசு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு குறை இருக்கு, எனக்கு பாசம் இல்ல, எனக்கு நேசம் இல்ல, அன்பு இல்ல, இப்படியே யோசிக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. அப்போ ரிஷபம் எப்பயுமே சந்தோஷமா இருப்பாங்களா கேட்டா, அது ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னா, கிடைக்காத ஒண்ணுத்த ஆசைப்படுறாங்க. அது எங்க கிடைக்க போகுது? ஆக இந்த ரிஷபம் 2025ல எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 1/2 வருஷம் வரக்கூடிய சனி பெயர்ச்சி ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா, சனி பகவான் உங்களுக்கு லாப சனியா வராரு. லாப சனியா வரக்கூடியவர் ரிஷபத்துக்கு எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே ஒரு நல்ல பெனிஃபிட் குடுப்பாரு. உதாரணத்துக்கு ஒரு ரிஷப ராசிக்காரங்க ஒரு மருத்துவர்ன்னு வச்சுக்கலாங்க. ஒரு மருத்துவர்ன்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு திறமை இருக்கு உங்களுக்கு அப்படின்னும் பொழுது, ஒரு அறிவு இருக்கு அப்படின்னும் பொழுது, ஒரு கிராமத்தில ஒரு குறைஞ்ச வசதி இருக்கக்கூடிய ஒரு ஏரியால நீங்க வைத்தியம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில அவங்க பாம்பே, பெங்களூர், சென்னை இந்த மாதிரி சிட்டியில ஒரு சோஷியல் மீடியால ரொம்ப சூப்பர் டூப்பரா ஆவாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு கிணத்துக்குள்ள ஒரு விளக்கேத்தி வச்சு, அந்த விளக்கினுடைய வெளிச்சம் பெருசா வெளிய தெரியவே தெரியாது. விளக்கின் வெளிச்சம் வெளிய தெரியாமலே இருக்கும். ஆனா, அவங்க ரிஷபராசி அன்பர்களா இருந்தாங்க அப்படின்னா, அந்த விளக்க எடுத்து வெளிய வச்சு ஒரு நல்ல திரிய ஜகஜோதியா ஏத்தி, பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவங்களுடைய திறமை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. 1000 ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா, 1000 பேருக்குமே இது பொருந்தும். ஏன்னா, ரொம்ப நாள் கழிச்சு சனி பகவான் ரொம்ப சூப்பரா இருக்காரு. 11வது இடம். போன சனி பகவான் எடுத்தீங்கன்னா, கர்ம சனியா தான் இருந்தாரு. இருந்தாலுமே ரிஷபத்துக்கு எல்லாமே வாய்ப்பா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. குரு பெயர்ச்சி. குருவும் சூப்பரா இருக்காருங்க. ஏன்னா, போன வருஷத்துலாம் ஜென்ம குருவா இருந்தாரு. ஜென்ம குருவா இருந்தா ரிஷபம் எப்பயுமே அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் போறாங்கன்னா, என்ன ஒருத்தவங்க திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் ரிஷபத்துக்கு எப்பயுமே உண்டு. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் சும்மா எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, "என்னக்கா நல்லா இருக்கீங்க?" அப்படின்னு பேச அசிங்கப்பட்டாங்க. நெறைய பேர் அவமானப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, கூடா நட்பு. அதே மாதிரி நெறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் அப்படின்னு நெறைய இருக்க தான் செஞ்சுது. அந்த ஜென்ம குருனால சில சில விஷயங்கள் இருந்து தான் இருந்துச்சு. அது எல்லாமே மாறப்போகுதுங்க. காரணம் என்னன்னா, குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. தன, குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால ரிஷபம் சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகமாக போகுது. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் வரும். அப்போ சனி பகவான் 2 1/2 வருஷம் சூப்பரா இருக்காரு. குரு பகவான் 1 வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்காருங்க. அதே மாதிரி ராகு, கேது. ராகு 10ஆம் பாதம் தொழில் ஸ்தானத்துல ராகு உட்கார்றாரு. ராகு எங்க உட்கார்ந்தாலுமே அங்க ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுன்னா அவங்க எவ்வளோ வேணா குடுப்பாங்க இல்லையா? ஏன்னா, குடுத்துட்டு மறந்துடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவா ராகு தொழில் ஸ்தானத்துல உட்காரும் பொழுது, அவங்களுடைய தொழில் ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா, 2025 ரிஷபராசி அன்பர்களுக்கு நெறைய நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுல இந்த 12 ராசியில 2025ல ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ராசியா இந்த ரிஷப ராசி தாங்க இருக்கு.
நீங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கோங்க. ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லாருக்கு. ஆனா கேது வந்து 4ஆம் பாவகத்துல இருக்காரு. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுக கயாசம். அப்போ 95% உங்களுக்கு சூப்பரா தாங்க இருக்கு. ஒரு 5% ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். கேது 4ஆம் பாவத்துல இருக்கிறதால, ரிஷப ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா, உங்களுடைய தாய்க்கு ஒரு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அம்மாக்கோ, உங்களுக்கோ மன சஞ்சலங்கள், இல்ல ஒரு சின்ன வாக்குவாதம் இத மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அத தாண்டி போறது ரொம்பவே ஈஸி தாங்க. கேதுவ தாண்டி போறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, ஒண்ணு நம்ம வீட்ல நமக்கு இடம் இடம் இல்ல அப்படின்னும் பொழுது, இருந்தாலும் பரவால்ல, ஒரு சின்னதா ஒரு நாய்க்குட்டி வாங்கி நான் வளர்க்குறேன் அப்படின்னும் பொழுது, கேது சாந்தம் அடைஞ்சிருவாரு. இல்ல வீட்ல என்னால வளர்க்கவே முடியாது அப்படின்னா, நீங்க வந்து தெருக்கள்ல இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு உணவு அப்படிங்கிறத கொடுக்கணும். நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கேது உங்களுக்கு சரியான இடத்துல இல்ல அப்டின்னா வந்து, ஒரு இனிப்பான பிஸ்கெட் வாங்கி நீங்க நாய்க்குட்டிக்கு போட்டுறீங்க. இல்ல உப்பு பிஸ்கெட் வாங்கி நீங்க நாய்க்குட்டிக்கு போட்டுறீங்க. அத போகும்பொழுது அதுக்கு வந்து பிரச்சனை வந்துரும். அப்போ நாய்களுக்கு இனிப்பில்லாத, உப்பில்லாத உணவுகள தான் நம்ம கொடுக்கணும். அப்போ டாக் பிஸ்கெட் வந்து வாங்கி போடுங்க. ரொம்ப காஸ்ட் இருக்காது இல்லையா? இனிப்பும் குறைவா இருக்கும். இத மாரி பண்ணும்பொழுது இது ஒரு பரிகாரமா கூட நீங்க எடுத்துக்கலாம். 2வது என்ன அப்டின்னா, ஓடுற தண்ணீல மஞ்ச கலர் பூக்கள நீங்க விடணும். இது ஒரு பரிகாரம். இதெல்லாம் ஒரு பரிகாரமா, இதெல்லாம் வேலை செய்யுமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். என்ன கூட நீங்க கமெண்ட்ஸ்ல திட்டுவீங்க. கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த மஞ்ச கலர் பூவ நீங்க ஓடுற தண்ணீல விடும்பொழுது கேது சாந்தி அடைவாருங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏரியில போயிட்டு விடுவாங்க, குட்டையில போய் விடுவாங்க. அத மாரி பண்ணக்கூடாது. ஓடும் நீரில் தான் நீங்க விடணும். இந்த ஓடும் தண்ணீருக்கே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு. இப்போ நல்லவங்களுக்கு ஒரு கெட்டது நம்ம செய்றோம் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நெறைய பண்ணுவாங்க. ஓடும் தண்ணீல விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த கெட்டது எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்போ தசமகா வித்யாக்கள் வச்சு தான் அந்த கெட்டதையே எடுப்பாங்க. நல்லதையும் அதே மாதிரி செய்வாங்க. ஓடும் தண்ணிக்கு, நீருக்கு அவ்ளோ ஒரு ஆதிக்கம் இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரிஷப ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், கேது தான் கொஞ்சம் சிக்கலா இருக்காரு. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆலய பரிகாரத்துல காளஹஸ்தியில இருக்கக்கூடிய காலத்திநாதர் வாயுலிங்கம் இருக்கார் பார்த்தீங்களா? அவரை போயிட்டு நீங்க பார்த்துட்டு வர்றது ஒரு உன்னதமான பரிகாரமா இருக்கும். அவரை பார்த்துட்டு ஞானப்பிரசனாமக தாயார் அங்க இருப்பாங்க. அந்த தாயாருக்கு ஒரு விஷயம் இருக்கு. இவ்ளோ தூரத்துல இருந்தாலும் நமக்கு எதிர்ல ஒரு திண்ண மாதிரி இருக்கும். அங்க உட்காந்து பார்க்கும்பொழுது நமக்கு தாயார் தெரியிற மாரி இருக்குங்க. அவங்கள பார்க்கும்பொழுது அவங்க இடுப்புல வந்து நாக ஆபரணம் ஒட்டியானமா போட்டிருப்பாங்க. அந்த ஒட்டியானத்தையும் பார்க்கணும். அதுக்கு மேல அங்க ராகு, கேது பரிகார பூஜைகளும் இருக்கு. அதையும் செய்றாங்க. அது உண்மையாகவே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வேலை செய்யும். இப்போ நீங்க ஒரு வேலைய செய்றீங்க, அது எந்த எதிர்பார்ப்போடு செய்றீங்க, காசு மட்டுமே வாங்குறீங்க அப்படின்னு செய்ற மாரி இருந்தாலுமே, அந்த ஸ்தலம் ராகு, கேதுவ ஒரு சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலம். ஆக காலத்திநாதர வழிபாடு பண்றது அப்படிங்கிறது அற்புதமான பலன்கள கொடுக்கும். வாழ்வியல் மாற்றம்னா ஒண்ணும் கிடையாது. வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிப்பது மூலமா அது மாறும். அதுக்கு மேல கேதுக்கு இன்னொரு உத்தமமான ஒரு பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, விநாயகர வழிபாடு பண்றது. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து முட்டாள் கிடையாது. இந்த விஷயத்துல நமக்கு புரியும். நம்ம எல்லா இடத்துலயும் பாருங்க, தெருக்கு ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். ஒரு குத்துக்கு ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். எதுக்கு விநாயகர் கோவில நம் முன்னோர்கள் கட்டுனாங்க? இப்போ கூடயுமே வீட்ல கூட நெறைய பேரு விநாயகர் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய தாத்பரியம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்க. இப்பலாம் 10 பேர் இல்ல, ஒரு 5 பேர், 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, அந்த 5 பேர்ல எல்லாருக்கும் ஒரு நேரத்துல அந்த நாளும் மூலம் சரியில்லாம இருக்கும். அப்போ பொதுவா நமக்கு நேரம் சரியில்ல அப்படின்னும் பொழுது, நம்மளுடைய மதி மயங்கும், புத்தி கெட்டு போகும். அதனால உன்னுடைய மதிய தான் முதல்ல விதி கெடுக்கும். அப்போ அந்த மதி மயக்கத்த மாற்ற விநாயகர் வழிபாடு. விநாயகர் புத்தி காரகன். அப்போ முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? பக்கத்திலேயே கோவில் வச்சாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கவங்களும் போயிட்டு விநாயகர வழி பண்ணா புத்தி தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். தெருக்கு தெரு விநாயகர் இருக்கிறதால நமக்கு விநாயகரின் அருமையே தெரியாம போயிடுச்சுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது நீங்க தப்பு தப்பா ஒரு முடிவு எடுத்து தப்பு தப்பா நிறைய விஷயத்த பண்றீங்க. அந்த தப்பான முடிவை எடுக்க விடாம உங்களை விநாயகர் காப்பாத்துவாரு.
அதுக்கு மேல விநாயகர் வந்து கேதுக்கே தெய்வங்க. அப்போ யார் ஒருத்தர் விநாயகர வழிபடுறாங்களோ, அப்போ கேது சாந்தி அடைவாரு அப்படின்னு சொல்லலாம். ஜீவன்களுக்கு உணவு அளிக்கும் பொழுதுமே கேது சாந்தி அடைவார், ஞானகாரகன். அதனால சாந்தி அடைவாரு. அதுக்கு மேல இன்னொரு பரிகாரம் இருக்கு. மாசத்துல ஒரே ஒரு ஞாயித்துக்கிழமை, உங்களால எந்த நாள் முடியுமோ அந்த நாள், நீங்க வந்து விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு கொள்ளு சாதம் செஞ்சு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது, முடியாது அப்படின்னா சின்ன தொன்னையில வச்சு கொடுங்க. அது மாரி கொடுக்கும் பொழுது கேது சாந்தி அடைவாரு. இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தலாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, 2025 ஒரு சிறப்பான ஒரு வசந்த காலமாக உங்களுக்கு அமையுங்க. இந்த வருடம் ரிஷபத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு இப்படின்னே நம்ம சொல்லலாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்திலயுமே சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. குரு பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. ராகு, கேது நல்லா இருக்காரா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த வருஷம். 100க்கு 100% ரிஷபத்துக்கு இந்த வருஷத்துல நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுதுங்க. நல்லதே நடக்க போகுது. இந்த பதிவு ரிஷப ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.